ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னை வதைக்கும் வஞ்சகனே பார்ட் 7. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். வெள்ளை நிற அரண்மனையின் பெரிய ஜன்னல் கண்ணாடிகள் வழியாக தங்க நிற காலை வெயில் மென்மையாக உள்ளே நுழைந்தது. கடந்த சில தினங்களாக அந்த பகுதியையே அதிர செய்த ஆர்ப்பாட்டங்களும் பதற்றங்களும் இப்போது முற்றிலுமாக ஓய்ந்திருந்தன. அரண்மனையின் வரவேற்பறையில் தொங்கிக் கொண்டிருந்த பெரிய வெண்கல கடிகாரம் மெதுவாக காலை மணி 8 ஆனதை காட்டியது. காவல்துறையின் உயர்மட்ட விசாரணைகள் மற்றும் சட்டப்பூர்வமான இறுதிக்கட்ட ஆவணங்களில் ஏற்பட்ட தெளிவுக்கு பிறகு அந்த மாகாணத்தில் ஒரு நிசப்தமான அமைதி திரும்பியிருந்தது. வர்ஷாவின் வழக்குகளும் மேலிடத்து விசாரணைகளால் தற்காலிகமாக முடிக்கப்பட்டு அந்த பகுதி மீண்டும் ஒரு அமைதியான வணிக நகரமாக இயங்கத் தொடங்கியிருந்தது. சண்டைகளுக்கு இனி இடமில்லை என்பதை அந்த காட்சியின் நிசப்தம் அழகாக சொன்னது. இப்படி அந்த காலை வேளையில் படுக்கையறையின் மென்மையான மெத்தையில் ருத்ரன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது தோள்பட்டையில் இருந்த பழைய காயங்கள் இப்போது முற்றிலுமாக ஆறிவிட்டிருந்தன. அவனது புருவங்களின் மேல் எப்போதும் இருந்த அந்த இறுக்கமான கோபம் குறைந்து முகத்தில் ஒரு அமைதியான தெளிவு குடியிருந்தது. அப்பொழுது ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து வெளியே வந்த நிலா ருத்ரனை பார்த்துவிட்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். எப்பேற்பட்ட முரட்டுத்தனமான மனிதன்! எத்தகைய கடினமான சூழ்நிலைகளையும் தன் புத்திசாலித்தனத்தாலும் பலத்தாலும் எதிர்கொண்டவன்! ஆனால் இன்று அவனது கரங்களுக்குள் இவள் அடைந்திருக்கும் பாதுகாப்பு வேறு எங்குமே கிடைக்காத பொக்கிஷம். நிலா மெலிதாக புன்னகைத்தாள். அவள் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தபடியே அவளது நெற்றியில் விழுந்திருந்த முடிகளை தன் விரல்களால் விலக்கிவிட்டாள். அந்த சிறிய ஸ்பைசத்தில் விழித்தெழுந்த ருத்ரன் தன் கரங்களை நீட்டி நிலாவை மென்மையாக தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். குட் மார்னிங் மை குயின் என்று அவனது காந்த குரல் அந்த அறையின் காற்றில் கலந்தது. குட் மார்னிங் ருத்ரா என்று அவளது வெட்கம் கலந்த குரல் அதற்கு பதிலளித்தது. அன்று காலை அரண்மனை முழுக்கவே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது போல இருந்தது. கீழ்த்தளத்தில் உள்ள பெரிய வரவேற்பறையில் மாணிக்கம் தனது பழைய பாரம்பரிய உடையில் ஒரு பெரிய சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தன் கையில் இருந்த தேநீர் கோப்பையை ரசித்து குடித்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் இருந்த அந்த பொலிவு பல மாதங்களுக்கு பிறகு திரும்பிய நிம்மதியின் வெளிச்சமாக தெரிந்தது. அப்பொழுது நிலா தான் சமைத்த உணவுகளையும் காஃபியையும் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அப்பா, காஃபி எப்படி இருக்கு? இப்போ உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்கல்ல என்று அன்போடு கேட்டபடியே தந்தையின் அருகில் அமர்ந்தாள். மாணிக்கம் தன் மகளின் முகத்தை பார்த்து பெருமிதத்துடன் சிரித்தார். ரொம்ப நல்லா இருக்குமா நிலா? உன்னுடைய சமையல் ருசி மறுபடியும் இந்த வீட்டில் இருக்கிறத பார்க்கும் போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. அதோட ருத்ரன் நம்ம கிட்ட காட்டிய அந்த மரியாதையும் அன்பும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு நிலா. நம்ம இழந்த வாழ்க்கையை விட பல மடங்கு மரியாதையோட நம்ம காப்பாற்றியிருக்காரு ருத்ரன் என்றார். அப்பொழுது படிக்கட்டில் இறங்கி வந்த ருத்ரன் ஒரு கருப்பு நிற குர்தாவை மாட்டிக்கொண்டு கம்பீரமாக நடந்து வந்தான். அவரது நடை மற்றும் பார்வையில் இருந்த அந்த கம்பீரம் இப்பொழுதும் அப்படியே இருந்தது. ஆனால் அந்த பார்வையில் இப்போது கோபத்திற்கு பதிலாக ஒரு குடும்ப தலைவனின் பாசம் இருந்தது. அவன் மாணிக்கத்தின் அருகில் வந்து நின்று, மாமா, இன்னைக்கு மதியம் நம்மளுடைய புது தொழில்துறை கூட்டமைப்பு சார்பா ஒரு சின்ன பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்களும் நிலாவும் கண்டிப்பாக முன்னாடி இருக்கணும். நம்ம பழைய கந்து வட்டி முறை எல்லாத்தையும் முழுசாக மாற்றிட்டு இப்போது ஏழை மக்களுக்கு கடன் தர்றதுக்காக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்று மிக மரியாதையுடனும் கூறினான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ எடுக்கிற இந்த நல்ல முடிவு இந்த ஊர் மக்களுக்கு செய்கிற ரொம்ப பெரிய சேவை என்றார். நிலா தன் கணவனின் இந்த மாற்றத்தை எண்ணி வியந்தாள். ஒரு காலத்தில் தன் சொந்த லாபத்திற்காக எதையும் செய்தவன் இன்று தன் மனைவியின் வழிகாட்டுதலில் ஒரு சிறந்த தலைவனாக மாறி நிற்பதை பார்த்து அவளது இதயம் பெருமையால் விம்மியது. நேரம் வேகமாக சென்று மாலை நேரம் நெருங்கியது. சூரியன் மறையும் அந்த மஞ்சள் நிற வெளிச்சத்தில் அரண்மனையின் பின்பக்கம் உள்ள பிரம்மாண்டமான தோட்டம் மிகவும் அழகாக காட்சியளித்தது. விதவிதமான பூச்செடிகளும் குளிர்ந்த காற்றும் அந்த இடத்தை இன்னும் அழகாக மாற்றியிருந்தது. நிலா அந்த தோட்டத்தில் உள்ள கல்மேடையில் அமர்ந்து தனது லேப்டாப்பில் சில தொழில்சார் திட்டங்களை சரிபார்த்து கொண்டிருந்தாள். ருத்ரன் அவளுக்கு பின்னால் வந்து மென்மையாக அவளது தோளில் தன் கையை வைத்து திரையை பார்த்தான். என்ன நிலா,
இன்னும் வேலை முடியலையா? நீதான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எல்லா அப்ரூவலும் வாங்கிட்டியே, அப்புறம் எதுக்கு அகைன் எனக்கு நிதியை பார்த்துக்கிட்டு இருக்க என்று செல்லமாக அதிர்ச்சலுடன் கேட்டான். நிலா தன் தலையை நிமிர்த்தி அவளது முகத்தை பார்த்து புன்னகைத்தாள். இல்லை ருத்ரன், இது வெறும் கணக்கு மட்டும் இல்லை, நம்ம சாம்ராஜ்யத்தோட எதிர்காலம். நம்ம ஆரம்பிக்கிற இந்த சிறு தொழில் திட்டம், இது மூலமாக நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அதனால் இதில் எந்த தப்பும் நடக்கக்கூடாது இல்லையா? அதான் உனக்கு பல வாட்டி செக் பண்ணிக்கிறேன் என்றால் ருத்ரன் மென்மையாக செலுத்திவிட்டு அவளது அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப எப்பவுமே பெருமையாக இருக்குங்களா? இந்த ருத்ரனோட பக்கத்தில் நீ நிற்கலனா நான் இன்னைக்கு அதே முரட்டுத்தனமான ஆளாக இருந்திருப்பேன். ஆனால் என்னை மாற்றின ஒரே சக்தி நீ மட்டும்தான் நிலா என்று அவளது கையை தன் கைகளுக்குள் பொத்திக் கொண்டான். அந்த அமைதியான தருணம் காதலின் உச்சம் போல தோன்றியது. எந்த ஒரு துப்பாக்கி சத்தமும் இல்லாமல், எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல், வெறும் அன்பாலும் புரிதலாலும் இணைந்த அந்த இணைவின் அழகு அந்த தோட்டத்தையே நனைத்தது. அதே நேரத்தில் அந்த நகரத்தின் மற்றொரு எல்லையில் உள்ள ஒரு அமைதியான ஆடம்பரமான விருந்தினர் மாளிகையில் முற்றிலும் வேறுபட்ட சூழ்நிலை நிலவி கொண்டிருந்தது. வெளியே பெரிய காவலாளிகள் எவரும் இல்லை. மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்குள் ஒரு பெண் மிக நிதானமாக ஒரு சோபாவில் அமர்ந்து கொண்டு தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த பெரிய காஃபி மேஜை மீது சில ஆவணங்களை பரப்பி பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகம் அந்த அறையின் மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது. அவள் வேறு யாரும் இல்லை, வர்ஷாவின் இளைய சகோதரியும் தொழிலதிபருமான சஞ்சனா. வர்ஷாவைப் போல ஆக்ரோஷமோ அல்லது சட்டத்தின் மூலமாக போராடும் குணமோ அவளிடம் இல்லை. அதற்கு மாறாக மிக அமைதியான, எப்பேற்பட்ட கடினமான காரியத்தையும் சத்தமில்லாமல் சாதிக்கும் கூர்மையான புத்திசாலித்தனம் அவளிடம் இருந்தது. தன் அண்ணன் விக்ரமின் மரணமும் தன் தங்கை வர்ஷாவின் வேலை பறிபோனதும் அவளுக்கு கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அவள் அதை எங்குமே வெளிக்காட்டவில்லை. அவளது மேசையின் மீது ருத்ரன் மற்றும் நிலாவின் கடந்த கால புகைப்படங்களுடன் அவர்கள் தற்போது தொடங்கவுள்ள புதிய தொழில் நிறுவனத்தின் ப்ளூ பிரிண்ட் வரைபடமும் இருந்தது. சஞ்சனா தன் கையில் இருந்த விலையுயர்ந்த ரோஜா மலர் ஒன்றை மென்மையாக தடவிக்கொண்டே தன் முன்னால் நின்று கொண்டிருந்த ஒரு மர்ம நபரிடம் பேசத் தொடங்கினாள். வர்ஷா செஞ்ச அந்த முட்டாள்தனத்தை நான் செய்ய மாட்டேன். அந்த ருத்ரன், அவனை எதிர்க்கணும்னா நேரடியான பலம் மட்டும் போதாது, கொஞ்சம் சூழ்ச்சியும் பண்ணணும்ல என்று சொன்னவள், அவனுடைய பலமே அந்த பொண்ணு நிலா தானே? எஸ், அந்த பொண்ணு நிலாவோட புத்திசாலித்தனம் தானே அந்த சாம்ராஜ்யத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு என்றாள் சஞ்சனா. அவளது குரலில் ஒரு குளிர்ந்த நிதானம் இருந்தது. இப்பொழுது அந்த மர்ம நபர் தலை வணங்கி பேசத் தொடங்கினான். மேடம், நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுங்க, ஆனால் அரசாங்கமே அவங்களுக்கு ஆதரவாக தானே இருக்கு என்று கேட்டான். சஞ்சனா ஒரு சிறிய புன்னகையை உதிர்த்தாள். அந்த புன்னகையில் ஒரு ஆபத்து ஒளிந்திருந்தது. சட்டம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய கடந்த காலத்துடைய சில ரகசியம் இருக்கு இல்லையா, அதான் மறைக்கப்பட்ட ரகசியம், அது இன்னும் வெளி வரலையே. ருத்ரன் தன்னுடைய கடந்த காலத்தை காப்பாற்றிக்க என்னவெல்லாம் செய்வான்னு எனக்கு தெரியும். அப்படி அவன் காப்பாற்ற நினச்ச உண்மையை நம்ம வெளியே கொண்டு வரணும். அவனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் உள்ள அந்த பலமான நம்பிக்கை, அது சுக்குநூறாக உடைக்கணும். எந்த ஒரு போராட்டமும் இல்லாமலேயே அவங்களுடைய காதல் கோட்டையை நான் இங்கிருந்தே உடைக்க போகிறேன் என்றாள் சஞ்சனா. அந்த பக்கம் பெரும் சிரிப்பு சத்தம் கேட்டது. அரண்மனையில் இரவு மணி 12 தாண்டி இருந்தது. அறை முழுவதும் நிலவிய அந்த நிசப்தத்தில் ருத்ரனும் நிலாவும் ஒருவரையொருவர் அரவணைத்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் அந்த நாள் முடிவடைந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, சஞ்சனாவின் அந்த அமைதியான சதி திட்டம் அவர்களின் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தையும் ஒரு எதிர்பாராத சோதனையையும் கொண்டு வரப்போகிறது என்று. அறைக்கு வெளியே ஒரு தபால்காரர் தந்து சென்ற வெள்ளை நிற கடிதம் ஒன்று மெல்லிய காற்றின் வேகத்தால் பறந்து வந்து ருத்ரனின் படுக்கை அறை கதவின் கீழ் இருக்கும் இடைவெளியில் உள்ளே வந்து விழுந்தது. அந்த கடிதத்தின் மேல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த ஒற்றை குறிப்பு அந்த அமைதியான இரவின் மௌனத்தை கலைக்கும் விதமாக இருந்தது.
உண்மையான காதலுக்கு துரோகம் செய்தவர்களின் முடிவு எப்போதுமே கண்ணீர்தான் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அடுத்த நாள் விடியும் பொழுதில் அந்த கடிதம் யாரிடம் சிக்கப்போகும் என்று சஞ்சனா ஆவலுடன் காத்து கொண்டிருந்தாள். அந்த விடியலும் வந்தது. அரண்மனையின் பிரம்மாண்டமான படுக்கையறையில் அதிகாலை குளிர்காற்று மென்மையாக ஜன்னல் திரைகளை விலக்கி உள்ளே வந்து கொண்டிருந்தது. இரவின் நீண்ட அமைதிக்கு பிறகு கிழக்கு வானத்தில் சூரியனின் முதல் தங்க கதிர்கள் மெல்ல தலை காட்டத் தொடங்கியிருந்தன. அந்த அமைதியான சூழலில் ருத்ரனின் அகன்ற மார்பின் மீது தன் தலையை சாய்த்து இருந்தாள் நிலா. அவளது நீண்ட தலைமுடியை மென்மையாக வருடி கொடுத்தபடியே அவளது நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தான். என்ன நிலா, எப்பவும் இல்லாம இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்க என்று அவனது காந்த குரல் அந்த நள்ளிரவின் மிச்ச காற்றில் முணுமுணுத்தது. ஆனால் அந்த அழகு நிறைந்த காதலின் தருணம் நீண்ட நேரம் நீடிக்க கூடாது என்பது போல அறையின் கதவோரத்தில் கிடந்த அந்த வெள்ளை நிற கடிதம் மௌனமாக அவர்களை எதிர்நோக்கி காத்திருந்தது. அப்போதுதான் அவளது கண்கள் அறையின் கதவோரத்தில் தரையில் கிடந்த அந்த வெள்ளை நிற காகிதத்தின் மீது விழுந்தன. நேற்றிரவு காற்றுடன் பறந்து வந்திருக்க வேண்டிய அந்த தபால் கடிதம் யாருடைய கவனத்திற்கும் இல்லாமல் அங்கே கிடந்தது. நிலா லேசான புருவநெளிப்புடன் சோஃபாவில் இருந்து இறங்கி சென்று அந்த கடிதத்தை எடுத்தாள். அவளது பெயர் அல்லது ருத்ரனின் பெயர் அதில் இல்லை. மாறாக ஆங்கிலத்தில் கைப்பட எழுதப்பட்ட அந்த வரிகள் அவளது கண்களில் பட்டன. உண்மையான காதலுக்கு துரோகம் செய்தவர்களின் முடிவு எப்போதுமே கண்ணீர்தான். அந்த வரிகளை படித்ததுமே நிலாவின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது போல இருந்தது. அவளது கைகள் லேசாக நடுங்கின. கடந்த கால நினைவுகள், அவள் தன் தந்தையை காப்பாற்றவும் தன் குடும்பத்தின் படிக்கு பழி வாங்கவும் ருத்ரனின் வயிற்றில் அன்று ஏற்படுத்திய காயம் ஒரு கணம் அவளுடைய நினைவுக்கு வந்து சென்றது. இதை யார் எழுதியிருப்பா? நாம் அன்று ருத்ரனை ஏமாற்றிவிட்டு அவனை எதிர்க்க முயன்ற அந்த ரகசியம் இவனுக்கு தெரிந்துவிட்டதா, அல்லது வேறு யாருடைய சதியா இது என்று பல கேள்விகள் அவளது மூளையை குடைந்தது. அவள் நின்று கொண்டிருந்த விதத்தை கவனித்த ருத்ரன் சோஃபாவில் இருந்தபடியே தன் புருவங்களை உயர்த்தினான். அவளது முகம் சற்று இயல்பு நிலைக்கு திரும்பி ஒரு கம்பீரமான பார்வையோடு அவளை நோக்கினான். என்ன நிலா, இவ்வளோ காலையில் என்னவோ மாதிரி நிற்கிற, கையில் என்ன அது என்று தன் கணீர் குரலில் கேட்டான். நிலா சுதாரித்து கொண்டு அந்த கடிதத்தை உடனடியாக தன் முதுகுக்கு பின்னால் மறைத்து கொண்டாள். அவளது முகத்தில் இருந்த அந்த பதற்றத்தை ருத்ரனிடம் இருந்து மறைக்க முயன்றாள். ஒன்றும் இல்லை ருத்ரன், அது அது சும்மா ஒரு பழைய பேப்பர் என்று அவள் திணறினாள். ருத்ரன் மென்மையாக சிரித்து கொண்டே சோஃபாவில் இருந்து எழுந்து அவள் அருகே வந்தான். அவளது உயரத்திற்கு அந்த கம்பீரமான தோற்றத்திற்கு முன்னால் நிலா எப்போதும் சற்று மெலிதாகத்தான் தெளிவாள். அவன் அவளது அருகில் வந்து தன் கரங்களால் அவளது இடையை மென்மையாக வளைத்து தன் நெஞ்சோடு சேர்த்து பிடித்து கொண்டான். இந்த ருத்ரன் கிட்ட எதையாச்சும் மறைக்க நினைக்கிறியா நிலா? உன் கண்ணில் இருக்கிற அந்த நடுக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது என்று கேட்டுக்கொண்டே அவளது கையில் இருந்த அந்த கடிதத்தை லாவகமாக பிடுங்கினான். நிலா தடுத்து நிறுத்த முயன்றாள். ஆனால் அதற்குள் ருத்ரன் அந்த கடிதத்தில் இருந்த வரிகளை படித்து விட்டான். அடித்தளமே ஆடும் என்று நிலா எதிர்பார்த்தாள். ஆனால் ருத்ரனின் முகத்தில் எந்த ஒரு கோபமும் அதிர்ச்சியும் தோன்றவில்லை. மாறாக அவனது உதடுகளில் ஒரு புன்னகை மட்டுமே இருந்தது. ருத்ரன் அந்த கடிதத்தை கசக்கி தன் அருகில் இருந்த மேஜை மீது எரிந்துவிட்டு நிலாவின் முகத்தை கைகளால் ஏந்தினான். அவளது கண்களை ஆழமாக ஊடுருவின. நிலா, நீ என்ன கொல்ல வந்தவதா? அன்னைக்கு கூட என்னுடைய உயிர் போகுதேங்கிற பயம் எனக்கு துளியும் இல்லை நிலா. உன்னை எழுந்துருவனோன்ற பயம்தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. நீ எனக்கு செஞ்ச துரோகம், அது இந்த உலகம் துரோகம்னு நினைக்கலாம். ஆனால் நீ எனக்கு கொடுத்த தண்டனைந்தான் நான் எப்போவுமே நினைப்பேன். எனக்கு தெரியும் நிலா, நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் யாருன்னா நமக்குள்ள சண்டையை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மாதிரி எதனா பண்ணுவாங்க. இதுக்காகலாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காது என்று மிக ஆழமான குரலில் கூறினான் ருத்ரன். அவனது வார்த்தைகளை கேட்ட நிலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் விழுந்தொழியது. அவளுக்குள் இத்தனை நாளாக இருந்த அந்த பயமும் குற்ற உணர்ச்சியும் அந்த நொடியில் கரைந்து போனது. ருத்ரா, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், அப்படியும் என்ன நீங்க என்று அவளால் பேச முடியாமல் தொண்டை அடைத்தது. போதும் என்று தன் உதடுகளால் அவளது வார்த்தைகளை தடுத்தான் ருத்ரன். அது ஒரு முரட்டுத்தனமான முத்தம் அல்ல.
கடந்த கால காயங்களை அத்தனையையும் தன் காதலின் ஈரத்தால் சரி செய்யும் ஒரு முத்தம். அவர்கள் இருவரும் அந்த விடியலின் பொழுதில் கடந்த காலத்தின் அத்தனை நிழல்களையும் தூக்கி எறிந்துவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அதே நேரத்தில் அந்த நகரத்தின் மற்றொரு கோடியில் இருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸில் சூழ்நிலை முற்றிலும் வேறாக இருந்தது. முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாத ஒரு அமைதியான முகத்துடன் அமர்ந்திருந்தாள் சஞ்சனா. அவளுக்கு முன்னால் ருத்ரன் மற்றும் நிலாவின் படுக்கை அறைக்கு கடிதத்தை போட்ட அந்த ரகசிய முகவர் தலை வணங்கி நின்றிருந்தான். மேடம், நீங்க சொன்னபடியே அந்த கடிதத்தை அவங்களுடைய படுக்கை அறை கதவுக்குள்ள சேர்த்துட்டேன். ஆனா அவங்க மீது அது எந்த பாதிப்பையோ ஏற்படுத்தின மாதிரி தெரியலையே. அதுக்கு மாறா அவங்க இன்னும் சந்தோஷமாக சுத்திட்டு இருக்காங்க. இப்படின்னு நான் சொல்லலை, கதிர் மூலமா தகவல் வந்துச்சு என்றான் அந்த முகவர். சஞ்சனாவின் உதடுகளில் ஒரு விகாரமான புன்னகை வந்தது. அவளது கண்கள் அந்த அறையின் சுவரில் மாட்டியிருந்த ருத்ரனின் புகைப்படத்தை ஊடுருவின. அவங்களுடைய காதல் பலமாச்சா என்ன? அது இன்னும் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். அப்படி இருந்ததுன்னா நான் மொத்தமாக அழிச்சிடுவேன். வர்ஷா தன்னுடைய முட்டாள்தனமான கோபத்தால் தோத்து போனா. ஆனால் நான் அப்படி இல்லை. மனுஷங்களோட காதலை விட அவங்களுடைய கடந்த காலத்தோட ரகசியங்களும் அதை அவங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிற போராட்டம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஆயுதம். அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் விதைச்ச விதை இன்னைக்கு சின்ன சந்தேகத்தை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு. நாளைக்கு அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து அவங்க சாம்ராஜ்யத்தை அடிவேரோட சாய்க்கும் என்றாள் சஞ்சனா. அவள் தன் மேஜை மீது இருந்த ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தாள். அது பல ஆண்டுகளுக்கு முன்பு ருத்ரனின் குடும்பத்திற்கும் மாணிக்கத்தின் குடும்பத்திற்கும் இடையே நடந்த ஒரு பெரிய சொத்து தகராறு மற்றும் விபத்து பற்றிய பழைய செய்தித்தாளில் நகல். இந்த உண்மை நிலாவுக்கு தெரிய வரும்போது அவ ருத்ரனை கொஞ்சிட்டு இருக்க மாட்டா. அதுக்கு பதிலா எல்லாத்துக்கும் காரணமான அந்த ருத்ரன் தான் சொல்லி அவ மீது மொத்த பகையும் திருப்புவா என்று கூறிவிட்டு ஒரு பயங்கரமான சிரிப்பை உதிர்த்தாள் சஞ்சனா. அரண்மனையில் மதிய உணவு வேளையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருந்தது. மாணிக்கம் தன் மகளையும் மருமகனையும் அறையில் அமர வைத்து கொண்டு தொடங்கவிருக்கும் புதிய தொழில் திட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ருத்ரன் தன்னுடைய தட்டில் இருந்த சில உணவுகளை எடுத்து நிலாவின் தட்டில் வைத்து அவளுக்கு அன்பாக ஊட்டிவிட்டான். நிலா தன் கணவனின் அந்த செயலில் விற்கப்பட்டு தன் முகத்தை தாழ்த்தி கொண்டாள். அப்போது கரண் கையில் ஒரு முக்கியமான ஃபைலுடன் அவசரமாக அங்கே வந்தான். அவளது முகம் சற்று தீவிரமாக இருந்தது. அண்ணே, நம்ம கூட்டமைப்புக்கு தொடக்க விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருச்சு. ஆனால் வெளியூர்ல இருந்து ஒரு புதிய தொழிலதிபர் வராங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. அவங்களோட பேர் கூட சஞ்சனான்னு சொன்னாங்க என்றான் கரண். அந்த பெயரை கேட்டதும் ருத்ரனின் முகம் ஒரு வினாடி லேசாக மாறியது. அவனது கண்களில் கூர்மையடைந்தன. சஞ்சனாவா? இந்த ஊருக்கு புதுசா ஒரு தொழிலதிபர் வேறையா? இதுக்கு முன்னாடி இவங்க பேரை கேள்விப்பட்டதே இல்லையே என்று ருத்ரன் யோசித்தான். நிலாவும் தன் கணவனின் அருகில் அமர்ந்து கொண்டு அந்த பெயரின் பின்புலத்தில் ஏதோ ஒரு ஆபத்து ஒளியக்கூடும் என்பதை தன் கூர்மையான உத்தியால் உணர்ந்தாள். ருத்ரன், சஞ்சனா சாதாரணமானவங்களா இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. வர்ஷாவோட தோல்விக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பத்துல இருந்து வேற யாராச்சும் இந்த அளவுக்கு வேகமாக உள்ள வரத்துக்கு சான்ஸ் இருக்கும்ல? அன்னைக்கு வர்ஷா கூட சஞ்சனா தானே சொன்னான் அவ தங்கச்சியோட பேரு என்றாள் நிலா ருத்ரனிடம். விடு, பார்த்துக்கலாம் நிலா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ருத்ரன். அன்று மாலை அந்த புதிய தொழில்துறை தொடக்க விழாவுக்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அந்த நகரத்தின் மையப்பகுதியில் உள்ள அரங்கம் ஒன்றில் மிக சிறப்பாக நடைபெற்றன. சுற்றியுள்ள தொழிலதிபர்கள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பிரஸ் என அரங்கம் முழுமையாக நிரம்பியிருந்தது. ருத்ரன் ஒரு கருப்பு நிற கோட் ஷூட்டில் மிக கம்பீரமாக மேடையில் அமர்ந்திருந்தான். அவனது அருகில் ஒரு பட்டுப்புடவையில் தேவதை என அமர்ந்திருந்தாள் நிலா. அப்போது அரங்கத்தின் பிரதான கதவுகள் திறக்கப்பட்டன. வெள்ளை நிற நவீன உடை அணிந்து கண்களில் ஒரு ஆபத்தான புன்னகையுடன் மிக நிதானமாக நடந்து உள்ளே வந்தாள் சஞ்சனா. அவளது நடையில் இருந்த அந்த திமிரும் அழகும் அனைவரின் பார்வையையும் தன் பக்கம் ஈர்க்க செய்தது. சஞ்சனா நேராக மேடையை நோக்கி வந்தாள். அவளது கண்கள் நேராக ருத்ரனையும் அவனது அருகில் அமர்ந்திருந்த நிலாவையும் உற்று பார்த்தன. பின் மேடையில் ஏறி ருத்ரனுக்கு நேராக வந்து தன் கையை நீட்டினாள். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ருத்ரன். எதுக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, உங்களுடைய சாம்ராஜ்யம்
ரொம்ப பெரிய உயரத்தை தொட்டுடுச்சு இல்லையா? அதுக்காகவோ? அண்ட் உங்களுடைய ஒய்ஃபோட இன்டெலிஜென்ட்டை பாராட்டியிருந்தான் என்று சொன்னான். ருத்ரன் சற்றும் கலங்காமல் அவளது கையை தன் கையில் இறுக்கி பற்றி குலுக்கினான். அவளது பார்வை சஞ்சனாவின் கண்களுக்குள் ஆழமாக பதிந்தது. தேங்க்யூ மிஸ் சஞ்சனா. இந்த ருத்ரனோட சாம்ராஜ்யத்தை அழிக்க வெளியே இருந்து பல பேர் வந்திருக்காங்க. நீங்களும் அதில் ஒருவராக இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் என்று மிக துணிச்சலாக பதிலடி கொடுத்தான் ருத்ரன். நிலா தன் கணவனின் அருகில் நின்று சஞ்சனாவை உற்று பார்த்தாள். அந்த பெண்ணின் கண்களில் இருந்த அந்த வஞ்சகமான பார்வையும் அவளது புன்னகையில் இருந்த அந்த ஆபத்தும் நிலாவின் மனதில் ஒரு எச்சரிக்கையை கொண்டு வந்தது. சஞ்சனாவின் வருகை அந்த விழாவின் ஒட்டுமொத்த திசையையும் மாற்றிவிட்டது. ஒரு புறம் ருத்ரனுக்கும் நிலாவுக்கும் இடையேயான காதலின் ஆழம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருந்தாலும், மறுபுறம் சஞ்சனா விதைக்கப் போகும் அந்த பழைய ரகசியங்களின் நச்சு விதை அவர்களின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பேரழிவை கொண்டு வரப்போகிறது? மாணிக்கத்தின் கடந்த காலத்திற்கும் ருத்ரனுக்கும் இடையே உள்ள அந்த மர்மம் என்ன? சஞ்சனா கையில் வைத்துள்ள அந்த பழைய ஆவணங்கள் என்ன உண்மையை வெளிப்படுத்தப் போகின்றன? இவை அனைத்திற்கும் மேலாக ருத்ரன் தன்னுடைய பேஸ்மெண்ட் அறையில் வைத்து பூட்டி இருக்கும் அந்த ரகசியம் வெளிவந்தால் இங்கு பலரின் வாழ்க்கை முற்றிலும் மாறவிருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.